நினைத்ததை விட இந்த பட்டிமன்றம் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது என்று நம்புகிறேன். அதற்கு காரணம் பட்டாம்பூச்சிகளாக நெருக்கமாக அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் தான் இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக எங்களையும் தாண்டி முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, முதலாவதாக ஊடகங்கள் வழிகாட்டுகிறதா வழிமாற்றுகிறதா என்கிற தலைப்பில் ஊடகங்கள் வழிமாற்றுகிறது என்று தன்னுடைய வாதத்தை தொடங்குவதற்காக அன்பு சகோதரர் துரை சரவணன் வருகை தருகிறார். நல்லா அவரை கைதட்டி உற்சாகப்படுத்தி முந்து புகழ் செந்தமிழை சிந்துகவி சிந்தி மனம் சொந்தமுடன் பாட வேண்டும். நம் சந்ததமும் அந்தமென பந்தமுடன் சிந்தையிலே கந்து தமிழ் சூழ வேண்டும். புது விந்தை தரு சந்தமுடன் வந்து மன சந்துகளில் குந்து தமிழ் காண வேண்டும். சிறு மந்தனகை சந்தனமாம் எந்த உயிர் செந்தமிழால் இந்த நீளம் ஆள வேண்டும். உண்டமிழை கண்டு தினம் உண்டு மனம் விந்து சுவை என்று செய்யும் பாடி நிற்போம். மலச் செண்டனவே தண்டமுழும் மண்டு மனம் கொண்டதனால் வண்டனவே சூழ நிற்போம். பகை துண்டு விழ முண்டுமெனில் சுண்டு விரல் கொண்டு பகை கிண்டும் ஒரு வேங்கையாவோம். கடல் நண்டு நம்மை கண்டு வளை அண்டும் அவை ஒண்டமிழை கண்டு பகை ஓட வைப்போம். முத்தமிழே உன்னை சித்தம் உவந்திட சொத்து மலர்ந்திட விட்டு கலைத்திட வந்து பணித்திடுவேன். முன்னழகே அடி பின்னழகே இளம் விண்ணழகே இரு விண்ணழகே உன்னை எண்ணி மயங்கிடுவேன். சங்கம் இருந்தவள் அங்கம் உயர்ந்தவள் கங்குள் அளித்தவள் சிங்கம் எனத்தகும் மங்கை கொடுத்தவளே தக்கவளை மனம் புக்கவளை உயிர் ஒக்க வளர்ந்திடும் செந்தமிழே உன்னை சொக்கி வணங்குகிறேன். நடுவர் அவர்களே, இந்த மாணவிகள் எல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்கள சந்தோஷமா இருக்கிறது மாதிரி நீங்க பேசணும். இல்ல, முதல்ல எனக்கு ஒரு மனநிலை நல்லா இருக்கு. கவியரசர் கண்ணதாசன் ஒரு ஒரு தமிழ் பெண்ணா பண்பாட்டுல எப்படி இருப்பான்னு சொன்ன ஒரு கவிதை ஞாபகம் வருது. சொல்லுவார் அழகா, தூதுவர் போல் கீற்று விட்டு தூக்கி தலை நிமிர்த்தி நாதமணி தென்றலிலே நடனமிடும் தென்னையை போல் ஆதிரைக்கும் கார்த்திகைக்கும் ஆயலையார் ஏற்றி வைக்கும் தீபமென மின்னலிடும் செம்மலர் போல் வெண்மலர் போல் பாதிமொழி வாராமல் பாட்டு செய்க்கும் பூங்குயிலும் பாக்கு வரும் முன்னாலே பறந்து விட்ட வெற்றிலை போல் மோதி சிறகடிக்கும் முத்தான கிள்ளைகளாய் சேலையிலே கோவில் கட்டி சீற்றடையில் பின்னலிட்டு பாலமுத பூமுகத்தை பட்டொளிர பொட்டு வைத்து 4 குண சேனைகளில் நாணமது முந்தி வர ஆசை நடத்தி வர அச்சமது பிந்தி வர கோதா நறுங்குடலில் போதை மலச்சுடைய எங்கள் கோதை மகள் வருகிறாளே என்று கவியரசர் கண்ணதாசன் பாடிய தமிழ் மகளாக, இல்லை இல்லை தங்க தமிழ் மகள்களாக, இல்லை இல்லை அழகிய தமிழ் மகள்களாக, இல்லை இல்லை சிங்க பெண்களாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாணவிகளுக்கு என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். புதுக்கோட்டையில் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆதர்ச புருஷராக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஐயா தங்கமூர்த்தி இருக்கிற அவையில், இந்த அவையில் அனைவரையும் வணங்கி ஒரு அற்புதமான தலைப்பு, இன்றைய விஞ்ஞான ஊடகங்கள் வழி காட்டுகிறதா வழி மாற்றுகிறதா? எங்க வழி காட்டுது? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நடுவர் அவர்களே, ஒரு கவிஞன் கவிதை எழுதினான். நேற்றைய உலகம் நன்றாக இருந்தது, என்றைக்கு அவன் தொலைக்காட்சி கண்டுபிடித்தானோ அன்று குடும்பம் தொலைந்து போனது. என்றைக்கு அவன் தொலைபேசி கண்டுபிடித்தானோ அவனுடைய உறவுகள் தொலைந்து போனது. என்றைக்கு அவன் கணினி கண்டுபிடித்தானோ அவனுடைய நேரம் தொலைந்து போனது. என்றைக்கு கைபேசி கண்டுபிடித்தானோ அவனே தொலைந்து போனான் அப்படின்னு எழுதுனா, இன்றைக்கு அப்படிதான் உலகம் போய்கிட்டு இருக்கு. நடுவர் அவர்களே, இந்த பழைய ஊடகங்கள்ல பாரம்பரிய ஊடகங்கள் என்னன்னா அது காட்டுவாங்க, நம்ம பார்ப்போம். ஆமா, ஆனா இன்றைய ஊடகங்களை நாமும் பங்கெடுக்க முடிகிறது. ஏன்னா இந்த போன் எல்லா இடத்துலயும் இருக்குது. அதாவது போன்ல என்னென்ன, இப்ப நம்ம ஒரு தேதி பார்க்கணும்னா என்ன எங்க பார்ப்போம்? கேலண்டர், அது வீட்டுல ஒரு மூலையில மாட்டி இருக்கும். ஆமா, இப்ப நம்ம டைம் பார்க்கணும்னா இதை கடிகாரத்துல பார்ப்போம், அது ஒரு மூலையில மாட்டி இருக்கும். கணக்கு போடணும்னா கால்குலேட்டர் வச்சிருப்போம். ஆனா இதெல்லாம் அது அங்கங்க இருந்துச்சு. ஆனா இது எல்லா வசதிகளும் வைத்திருக்கக்கூடிய இந்த போன் என்ன பண்ணுது? எல்லா இடத்திலும் இருக்கிறது. நம்ம கையில இருக்குது, பையில இருக்குது, போற இடம்லாம் கியாமியா கியாமியான்னு கத்திக்கிட்டு கூடவே வந்துகிட்டு இருக்குது. சரி, எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போறான். ஆனா எப்படி ஆயிடுச்சு மனநிலைமைனா, சார் பாத்ரூம் போறான் சார், அங்க இந்த போன் எடுத்துட்டு போறான். ஏன்னா அந்த அளவுக்கு மனிதனை என்ன பண்ணுது? அது கட்டுப்படுத்துது. இல்ல இல்ல, நீங்க அப்படி புரிஞ்ச கூடாது. அந்த தனிமை தான் இந்த தனிமைக்கு அவனுக்கு தீனி போடுறதா இருக்கும் போல இருக்கு. அப்படி மனிதனை இந்த வளர்ந்து விட்ட விஞ்ஞான ஊடகங்கள் எல்லா இடத்திலும் வியாபித்து அவனுடைய மனநிலையை கெடுக்கிறது. இது எப்படி நமக்கு வழிகாட்ட முடியும்? நடுவர் அவர்களே, இப்ப ஒண்ணும் கிடையாது. இந்த போன் இது ஒரு நவீன ஊடகம், எப்ப பார்த்தாலும் பயன்படுத்துறாங்க. என்னுடைய மனைவி எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்னு சொல்லி படத்தையே ஒரு 7-8 மணி நேரமா எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கான், வரிசையா வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு நம்ம ரீசார்ஜ் வேற பண்ண வேண்டியிருக்கு. இத பார்த்துக்கிட்டே மனைவி சமைக்கிறான்.
இத நெட்ஃபிளிக்ஸ பாத்துக்கிட்டே இத பார்க்காம சமைச்சாலே அந்த சாம்பார் வந்து சாப்பிட முடியாத அளவு தான் வைக்கிறாங்க. இப்ப இந்த நெட்ஃபிளிக்ஸ பாத்துக்கிட்டே வேற சமைக்கிறாங்க, சமைச்சு கொண்டாந்து வைக்கிறாங்க. நான் வந்து ஊத்தி சாப்பிட்டு பார்த்து நல்லாவே இல்லை, சாம்பார் உப்பு இல்ல புளிப்பு இல்ல எதுவுமே இல்லை. நான் சொன்னேன், ஏமா போனை பார்த்துக்கிட்டே சமைக்காதன்னு எத்தனை தடவை சொன்னேன், சாம்பாரா இது தண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னு. உடனே அவ சமயக்கட்டுல இருந்து சொன்னா, சாப்பிடும் போது நீ போனை பார்க்காதன்னு சொன்ன, நீ ஊத்தி சாப்பிட்டது உண்மையில குடிக்கிறதுக்கு வச்ச தண்ணி தான் சாம்பார் பக்கத்துல இருக்குங்கிறான். ஏன்னா நான் போனை பார்த்துட்டு, ஏன்னா அவளுக்கு பிடிச்ச பாக்குறேன், நான் அந்த மாற்று வழி வைத்தியமா பார்த்துக்கிட்டே இருப்பேன், அதை பார்த்துட்டு நான் இதை ஊத்தி சாப்பிடுறேன். ஆனா 2 பேரும் ஒரு மாதிரி குழம்பு தான் போயிருக்கீங்க. நடுவர் அவர்களே, நாங்க குழம்பல, இந்த நவீன விஞ்ஞான ஊடகங்கள் வந்து எங்களை வந்து குழப்புது, பெற்றோர்களிடமிருந்து பிள்ளைகளை பிரித்து விடுகிறது. இந்த விஞ்ஞான ஊடகம் இருக்கு. இப்ப ஒரு குழந்தை வெளியில போயிட்டு உள்ள வருது, வீட்டுல அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, கால சூழ்நிலை மாறி இருக்கிறது. பசிக்குது குழந்தைக்கு, என்ன பண்றது அப்படின்னா அம்மாவுக்கு போன் பண்ணுது, இல்ல வீடியோ கால் பண்ணுது. அம்மா சொல்றாங்க, இந்த பேரு கபோர்டுல பிரெட் இருக்கு, ஃப்ரிட்ஜ்ல ஜாம் இருக்கு, எடுத்து சாப்பிடு. அந்த குழந்தைக்கு எப்படி தடவை தெரியல, கம்ப்யூட்டருக்கு போ, www.jamtadavi.com அதுல போனா அவனே எப்படி தடவை சொல்லி கொடுக்குறான். இது கம்ப்யூட்டரிலே கல்யாணம் செய்து, இதுக்கு நீங்க கம்ப்யூட்டரிலே குழந்தை விட்டு வாழ்க்கை நடத்தி இருக்கலாமே. ஊடகம் என்பது மனிதனுக்கும் இடையிலே ஊடுருவி விட்டது. அது ஊடகமாக இருந்ததில் பிரச்சனை இல்லை. இதில் கிடைக்கிற வசதி என்ன பண்ணுது, அப்ப அந்த குழந்தை இப்படி ஒரு வசதி இருக்கணும்னு அம்மா இது மாதிரி பண்ணிக்கப்பா அப்படின்னு போயிடுறாங்க. அப்ப அந்த குழந்தை எப்போது தாயோடு இருக்கும். இதெல்லாம் இந்த வளர்ந்து வரக்கூடிய நவீன ஊடகங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்ப மனநிலையை மாத்துடுங்க. நடுவர் அவர்களே, முன்னாடி ஒருத்தவங்க தீ குளிக்க போனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க தீ குளிக்க போறாங்க, என்ன பண்ணுவோம், தீ குளிக்க போனா உடனே காப்பாத்துவோம். என்ன பண்ணுவோம், ஓடி போய் தண்ணியை எடுப்போம், இல்லைன்னா மண்ணை அள்ளி கொட்டுவோம். அது நம்ம நாசமா போனாலும் அள்ளி, அது இல்ல சாக்கு தான் நடுவர், மண் அள்ளி கொட்ட மாட்டாங்க. இல்ல அப்படி புரிஞ்சு கூடாது. நீங்க ஒருவேளை தீ பிடிச்சிருச்சுன்னா மண்ணை அள்ளி கொட்டினா அந்த தீ உடனே அணையும். அப்படியா? ஆமா, நீங்க கரெக்டா பாருங்க, பழைய டென்ட் கொட்டாயெல்லாம் முன்னாடி வாளியில மண் வச்சிருப்பாங்களே, எதுக்கு? ஆமா நீங்க சொல்றது கரெக்டா தான். அதாவது இந்த மண்ணள்ளி கொட்டுறது இல்ல, இது இந்த மண்ணள்ளி கொட்டுறது. சரி, நடுவர் வந்து கிராமத்து முடியாது, அனுபவம் அதிகமா இருக்கு. நம்ம நகரத்திலே பிறந்து வளர்ந்தோமா நமக்கு தெரிய மாட்டேது. அதாவது ஓடி போய் கம்பளி எடுப்பான், இல்லைன்னா தண்ணி எடுப்பான், இல்லைன்னா சாக்கு எடுப்பான். இப்ப என்ன மனிதன் பண்றான், வேகமா போய் போன் எடுக்கிறான். எதுக்குன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு. ஏன்னா இப்ப போனை எடுத்து பாத்துக்கிட்டு இருந்தா அதுல வந்து ட்விட்டர்னு ஒரு ஊடகம் இருக்கு, பேஸ்புக்னு ஒரு ஊடகம் இருக்கு, யூடியூப்னு ஒரு ஊடகம் இருக்கு. நம்ம காலையில எந்திரிச்சு இந்த வெத்தலையில மை போடுற மாதிரி தள்ளுறது, இந்த ஒண்ணு சரியில்லை இன்ட்ரெஸ்டிங்கா ஒண்ணுமே வரலையே அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கிறது. இப்ப என்ன பண்றது, இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது போட முடியுதா அப்படிங்கிற ஒரு மனநிலை வருது. என்ன பண்றது, தீ குளிச்சா அதை காப்பாற்றாமல் அதை வீடியோ எடுக்கிறான். இந்த உலகத்திற்கே ஒரு துன்பம் என்றால் ஓடி போய் உதவி செய்கிற தமிழனினுடைய மனநிலை. ஒருவன் தீ குளிக்கிற போது அதை தடுத்து நிறுத்தாமல் அதை படம் எடுத்து ஊடகத்திலே போடுவோம் என்கிற மனநிலை. ஏன்னா இவனே ஊடகமாக மாறுகிறான், இவனே போட முடியும். அதுக்கு ஷேர், லைக், கமெண்ட் இதெல்லாம் வருது. அப்ப இந்த நவீன ஊடகம் என்ன பண்ணுது, மனித தன்மையில் இருந்து நம்மை பிரிக்கிறதா இல்லையா, அதுதான் எங்களுடைய கேள்வி. மனிதனாக இருப்பதை இந்த நவீன ஊடகங்கள் மாற்றி அமைக்கிறது. நடுவர்களே, பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் கல்லூரியினர் இது அவசியமா சொல்லணும். இந்த நவீன ஊடகங்களில் எவ்வளவு பெண்களுக்கான பிரச்சனைகள் இருக்கிறது. பெண்கள் வெளியில போயிட்டு நிம்மதியா வர முடியாது. நடுவர்களே, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க பெரியப்பா என்ன பண்ணுவாரு, எங்க அக்காவை காலேஜுக்கு அனுப்பிட்டு காலேஜுக்கு போற வரையிலும் பொண்ணு பாதுகாப்பா போகுதா அப்படின்னு பாக்குறதுக்காக பின்னாடியே போவாரு. காலேஜுக்கு போய் சேர்ப்பா, நம்ம பொண்ணு நம்ம வீட்டு புள்ள நல்லபடியா காலேஜுக்கு போய் சேர்ந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவாரு. இன்னைக்கும் எங்க வீட்லயே நாங்க போவோம், ஏன்னா பொண்ணு அனுப்பிட்டு பதப்பதைப்பா இருக்கு, நம்ம வீட்டு பொண்ணு இல்லையா. இப்ப போனா காலேஜுக்கு உள்ள போயிடுது பொண்ணு. அப்பா பத்திரமா சந்தோஷமா திரும்பி, அப்பா நம்ம பொண்ணை எவனும் ஃபாலோ பண்ணல, நல்லபடியா போயிட்டு வருது அப்படின்னு அப்பா நினைக்கிறாரு. ஆனா அந்த அப்பாவுக்கு என்ன தெரியாதுன்னா, அந்த பொண்ணை இன்ஸ்டாகிராம்ல ஒரு 15 பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். நடுவர்களே, நான் பொண்ணுக்கும் தெரியாது. இப்ப உங்களுடைய பக்கத்தை திறந்து உங்கள் அனுமதி இல்லாமல் உங்களுடைய படத்தை எடுத்து விட முடியும். நீங்க என்னென்னலாம் போறீங்களோ ஒருத்தன் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், ஏதோ ஒரு இடத்துல இருந்து அது எடுத்துக்கொண்டே இருக்கிறான். இது ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணுக்கு எதிராக திரும்புகிறது. அப்ப சமூக வலைதளம் என்பது உங்களுக்கு எந்த பணமும் வாங்காம கொடுக்கிறான். அதே இப்ப வாட்ஸ்அப் பயன்படுத்துறோம், பேஸ்புக் பயன்படுத்துறோம், ஏதாவது ஒரு பணம் கொடுக்கிறோம் அவனுக்கு இல்லை. அப்ப அவனுடைய லாபம் என்ன, நமக்கு இந்த சர்வீஸ் இன்டர்நெட்
அப்படிங்கிறது ஒரு நெட்வொர்க்கே ஒழிய சோசியல் நெட்வொர்க் என்பது சோசியல் சர்வீஸ் அல்ல. இது புரிந்து கொள்ள வேண்டும். அருமை அருமை, நல்லா கைதட்டுங்க பாப்பா. அப்படின்னா என்ன? அவனுக்கு நான் தான் வியாபாரம். சோசியல் சர்வீஸ் வேற, சோசியல் நெட்வொர்க் வேற. நம்ம என்ன பண்றோம்? அவன் நமக்கு ஏதோ சோசியல் சர்வீஸ் பண்றான், நம்மளுடைய எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப சமூக வலைதளத்துக்குள்ள போனா உங்களுடைய பிறந்த தேதி கேக்குது. அந்த பிறந்த தேதி நீங்க உண்மையான தேதி கொடுக்குறீங்க. ஏன்னா அங்க நமக்கு என்ன பண்றா? ஒரு வலை விரிக்கிறான். ஏன்னா நமக்கு பிறந்த நாளுக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்ன நம்ம நினைக்கிறோம். இப்ப கரெக்டா நமக்கே தெரியல, நான் மறந்துடுவேன். இப்ப பிறந்த நாள் அதை எடுத்து காட்டுது. இன்னைக்கு ஆமா, இன்னைக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் போல. கரெக்டா எனக்கு தெரியல, அதுக்கு தெரியுது. அப்ப அந்த பிறந்த நாள் வாழ்த்து போடணுமா, நம்ம மாட்டிட்டோம். போட்டா அது எல்லாமே போயிடுது. ஏன்னா பிறந்த நாள் தான் பெரும்பாலும் எல்லோரும் பாஸ்வேர்டா வச்சிருப்பாங்க. பேங்க் பாஸ்வேர்டு, ஏடிஎம் கார்டு, இதை அவனால எடுத்து விட முடியும். அதுல எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது. ஒண்ணு இல்ல நடுவர்களே, சாதாரண மனிதர்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை விடுங்க, மிகப்பெரிய ராணுவ அதிகாரிகளுக்கே வருது. என்னன்னா, ஜெர்மன் ராணுவத்துல ராணுவ அதிகாரி அனுமதி கொடுத்தா மட்டும்தான் ஒரு இடத்துக்குள்ள போய் ஆயுதங்களை எடுக்க முடியும். என்னன்னா, ஜெர்மன்ல வந்து சோதனை செய்து பார்க்கிறார்கள். அங்க கள்ளச்சந்தையிலே துப்பாக்கிகளும் வெடிகுண்டுகளும் பிரிக்கப்படுகிறது. அது என்னடான்னு பார்த்தா, ஜெர்மன் ராணுவ கிடங்கில் இருக்கக்கூடிய துப்பாக்கிகளையும் வெடிகுண்டுகளையும் யாரோ கடத்தி வித்துருங்க. அதை மறுபடியும் செக் பண்ணும்போது என்ன பண்ணிடுறாங்க, பிடிச்சாங்க. இது எப்படி வெளியே போகிறதுன்னு யாருக்குமே புரியல. இப்ப இந்த ராணுவ தளபதியினுடைய அனுமதி இல்லாமல் இதை ஒரு நாள் எடுக்க முடியாது என்று அவரை கூப்பிட்டு விசாரணை பண்றாங்க. எல்லா வகையிலும் தேடி பார்த்தாலும் அவர் எந்த விதத்திலுமே என்ன பண்ணல, தவறு பண்ணவே இல்லை. இவ்வளவு பெரிய டெக்னாலஜியை ஹேக் செய்து உள்ளே வந்து எப்படி இந்த ஆயுதத்தை எடுத்தார்கள் யோசித்து பார்த்தால், ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் அவர் என்ன பண்றாரு, இப்படி கையை நீட்டி பேசுறாருங்க. இந்த கையை படம் பிடித்து இந்த கை ரேகையை அப்படியே ஸ்கேன் பண்ணி எடுத்து அவருடைய கைரேகை மாறி மாத்தி, சாதாரண இடத்துல இல்ல, ராணுவத்திலே ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய அந்த கிடங்குக்குள்ளேயே போய் ஒரு திருடனால் திருடி விட முடிகிறது என்று சொன்னால், இந்த நவீன ஊடகங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தருமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அருமை 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 அருமை. இதை நம்ம யோசிக்கணும். நடுவர்களே, எல்லாத்துக்கும் ஸ்டேட்டஸ். அதாவது நாம் ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல வெளிப்படுத்தணும், ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ்னா ஏதாவது சாதனை பண்ணா வைக்கலாம். என் மனைவியில ரசம் வச்சா அது ஒரு ஸ்டேட்டஸ் போறாங்க. நான் கேட்டேன், ஏமா சாதனை ஏதாவது முக்கியமான விஷயம், நல்ல விஷயம், சாதனைகள் பண்ணா ஸ்டேட்டஸ் பண்ணலாம். நான் ரசம் வச்சதே சாதனை தானங்க அப்படிங்கிற. இப்ப ஒருத்தர் குடும்பத்தோட வெளியூர் போறாரு. எனக்கு ஒரு சந்தேகம், அதையே பேசுறீங்களே, 2000 வருஷமா பெண்கள் தானே சமைக்கிறாங்க, மாத்தி ஒரு மாசம் நீங்க சமைக்கல. இல்ல, நான் தான் நடுவர். எனக்கு அந்த ரசம் சரியில்லைன்னா நான் தானே வச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது பிராக்கெட் நடுவர்களே, ரசம் வைக்கிறது நான் தாங்கிறது சொல்லாமல் நான் வைப்பேன். எல்லாமே சமைப்பேன் நானும். அவங்க சாப்பிடுவாங்களா நடுவர்களே? நான் சாப்பிடுவேன். அது உங்க பலாபலன் நடுவர்களே. அது நம்ம தலையிலத்து, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படிதான் ஒரு குடும்பம் என்ன பண்ணுது, ஆகவே ஒரு குடும்பம் என்ன பண்ணுது, ஸ்டேட்டஸ் போட்டு போறாங்க. திருப்பதிக்கு போய் குடும்பத்தோட மொட்டை போட்டுட்டு வர போறோம் சார். கிளம்பிட்டோம், பஸ் ஏறிட்டோம், இதோ கீழ் திருப்பதி போயிட்டோம். மேல் திருப்பதி போய் மொட்டை போறதுக்குள்ள அந்த ஸ்டேட்டஸ் பார்த்து இவர் வீட்டு வரக்குள்ள இவருடைய வீட்டுல இருந்த எல்லாத்தையும் அந்த திருவிழா என்ன பண்ணிட்டான், அவன் மொட்டை அடிச்சுட்டு போயிட்டான். இப்ப இந்த பிரச்சனை எங்க இருந்து வருது? ஸ்டேட்டஸ் வாழ்க்கை எல்லாத்தையும் ஊடகமயமாக்குவது. ஒண்ணுல ஒரே விஷயத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். நடுவர்களே, தொலைக்காட்சியில் 24 மணி நேரமும் செய்தி காட்டிக்கிட்டே இருக்கான். நவீன ஊடகத்துல செய்தி 24 மணி நேரம் எங்க காட்டுறீங்க அப்படின்னா, நாட்டு நடப்பை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க 24 மணி நேரமும். எங்க 24 மணி நேரமும் செய்தியை பார்த்தா நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்க மாட்டோம். பைத்தியம் முடிச்சிடும் நமக்கு. போட்டுக்கிட்டே இருக்கான், பயமா இருக்கு, விரிச்சிருச்சா, குண்டு வச்சிருச்சா, பூகம்பமா, அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, வந்துச்சு, சொல்லிக்கிட்டே இருக்கான். அங்க அப்படி ஆகி போச்சு, கத்தி. அதாவது அந்த காலத்துல செய்திக்கு ஒரு நேரம் இருக்கும். ஆஞ்சு ஓஞ்சி வந்தா 7 மணி. அப்ப நாட்டுல 500 நிகழ்வு நடந்திருக்கும். அந்த அரை மணி நேரத்துல எல்லாத்தையும் போட முடியாது. அப்ப எது மக்களுக்கு தேவை என்பதை அவன் யோசிப்பான். யோசிச்சு சுருக்குவான். சுருக்கி அந்த 50 மட்டும் கொடுப்பான். இன்றைக்கு எனக்கு எதெல்லாம் தேவையில்லையோ, ஏன்னா இன்னைக்கு 24 மணி நேரமும் போடணும், 500 செய்தி. நான் என்ன பண்றான், செய்தியை தேடுறான், செய்தியை உருவாக்குறான், சாதாரண செய்தியை பரபரப்பான செய்தியாக மாற்றி உங்க இடத்துல விற்பனை செய்கிறான். அது போலனா ஹாட்டா தம்பனையில் வைக்கிறான். அந்த ஹோட்டலுக்குள் நள்ளிரவில் நடிகை செய்த காரியம் என்ன தெரியுமா அப்படின்னு ஒண்ணு போடுறான். என்ன பண்ணாங்க, நமக்கு ஒரு ஆர்வம் வருது, சரி உள்ள போய் பார்த்தா பிறந்த நாள் கொண்டாடினாங்க, வேற ஒண்ணும் பண்ணல அந்த அம்மா, இப்படி ஒண்ணு வைக்கிறான். இந்த நடிகையின் கணவர் யார் தெரியுமா, நடிகை சுகன்யா போட்டு முட்டராஜேந்திரனை போட்டிருக்கான். நம்ம யோசிக்கிறோம், இந்த அம்மா அப்ப உள்ள போய் பார்த்தா இந்த முட்டராஜேந்திரனுக்கு வேண்டப்பட்டவர். இது அதாவது உங்களை பார்க்க வைக்க வேண்டும் என்று. இப்ப ஒண்ணு இல்ல, அஸ்வினுக்கு ரசிகைகள் இருக்கீங்களா? யாருக்கு? அஸ்வின் ரசிகைகள் இருந்தா கை தட்டுங்க. நடுவரை தான் அப்டேட்டடு. அஸ்வின் யாருன்னு தெரியாதுல்ல, கதை கேட்டு நான் தூங்குறேன்னு சொன்னார்ல, அவர் தான் அஸ்வின்.
நடுவர் அவர்கள் ஒரு நல்ல நடிகர் கடந்து வந்து பேர் வாங்கி மேல வந்துட்டான் தத்தி முத்தி. ஒரே ஒரு வார்த்தை விட்டாங்க, அதை கூட சொல்ல தெரியாம சொல்றான். கதை கேட்கும் போது தூங்கிட்டேன் சாருன்னா. இப்ப செய்தி இல்லையா, இது ஒரு பரபரப்பான செய்தியாக்கணும். நாள் முழுவதும் போட்டு வளர்ந்து வந்த ஒரு நடிகனை இன்றைக்கு வீழ்த்தி விட்டார்கள். அப்ப இந்த செய்தி பரபரப்புக்காக யாருடைய வாழ்க்கையில் வேண்டுமானாலும் இவர்கள் விளையாடுவார்கள். இது ஒரு நாள் செய்தி. போர்வெளியில் ஒரு குழந்தை விழுந்தது என்று சொன்னால் 10 நாள் அதை பரபரப்பா பேசுவான். ஆனா அதுக்கு தீர்வு காண்பதற்கு முன்பு அந்த செய்தியை விட்டு கடந்து போய் விடுவான். இப்படி அன்றன்றைக்கு ஒரு நாள் செய்தி போட வேண்டும் என்பதற்காக வணிகமயமாக்கப்பட்ட இந்த ஊடகங்களினால் இது மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய பந்தத்தை பிரித்து விட்டது. நடுவர் ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்க்க மாட்டேங்கிறோமே. ஒரு ரயில்ல போனோம்னா அந்த மனிதனோட பார்த்து சிரிக்க முடியல, இந்த போன்லயே போயிட்டு இருக்கோம். காணார் கேளார் கால் மூடப்பட்டோர் பேணுணருள்ளோர் பிணிநடு கூற்றுவர், இவங்களுக்கெல்லாம் உதவு. கால் இல்லாதவனுக்கு காலாக இரு, கண் இல்லாதவனுக்கு கண்ணாக இரு. அடுத்தவனுக்கு உதவி செய்வதுதான் தமிழனின் பழக்கம் என்று சொன்னோம். நாம் மனிதனை பார்க்கவே தயாராக இல்லை. மனிதனிடமிருந்து இந்த ஊடகங்கள் நம்மை பிரித்து விட்டது. இது ஒருபோதும் நமக்கு வழி காட்டவில்லை, வழி மாற்றுகிறது. எதிர்கால சமுதாயத்திற்கு ஒரு நம்பிக்கையா இருக்க வேண்டிய மக்கள் இன்றைக்கு தொலைக்காட்சியிலே தொலைந்து போகிறார்கள், கைபேசியிலே காலம் கழிக்கிறார்கள், கணினியிலே கரைந்து போகிறார்கள். இது ஒருபோதும் அவர்களுக்கு வழி காட்டவில்லை, வழி மாற்றுகிறது என்கிற தீர்ப்பை நீங்கள் தருவதன் மூலம் இந்த மாணவிகளினுடைய வாழ்க்கை எதிர்காலத்திற்கும் நீங்கள் வழிகாட்டுவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு எங்கள் அணியினுடைய வாதத்தை வைத்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். அருமை 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 அருமை. ரொம்ப அழகா பேசியிருக்கார். நீட்டி முளைக்கு 1.5 மணி நேரம் பேசுறதுக்கு பதில் ஒரு 15 நிமிஷத்துல காம்பாக்ட்னு சொல்றோம்ல, அந்த அளவுக்கு அழகா பேசியிருக்காரு. இன்னொரு முறை அவர் கைதட்டுங்க பார்ப்போம். எங்கெங்க வழிகாட்டுது, வழி மாற்றிக்கிட்டு தானே இருக்கு அப்படிங்கிறாரு. நீங்க நமக்கெல்லாம் சமீபத்தில் அந்த போன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. போன் வரும், தமிழ்நாட்டுக்காரர் பேச மாட்டாரு, தமிழ்ல ஒரு இந்திக்காரன் பேசுவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் உங்க ஏடிஎம் கார்டு 4 நம்பர் சொல்லுங்க அப்படிம்பா. ஆமா, இங்க ஸ்டேட் பேங்க்ல இருந்து பேசுறேன் அப்படிம்பா. 4 நம்பரை சொல்லி அதுக்கு என்னன்னா வேலிடிட்டி முடிய போகுது அப்படிம்பா. நம்ம ஆளும் தெரியாம எந்த கார்டுன்னு தெரியாம இவன் வேற ஒரு பரபரப்பா இருப்பான். மனைவி கூட பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, கடன் பிரச்சனை, இதுல இருப்பான். இருக்கிறவன் தெரியாதனமா நம்பர் எடுத்து 4 நம்பர் சொல்லிட்டான்னு வச்சுக்கங்களேன். சொன்ன உடனே டிக்குன்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். 40,000 ரூபாய் போயிடும். எவன் எடுத்தா, எவன் போனா, அவன் யாரு, இந்நேரம் வரைக்கும் தெரியல. அன்னைக்கு என் நண்பர் ஒருத்தர் உண்மையிலே சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு 40,000 ரூபாய் போயிடுச்சு சார், வாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு மேனேஜர்கிட்ட கூப்பிட்டு போறாரு. போனா மேனேஜர் சொன்னாரு, சார் என் பணத்தையே எடுத்துட்டா சார் ஒருத்தன் அப்படின்னாரு. ஏன்னா இப்ப திருடர்கள்லாம் முன்னாடி, திருடர்னா பழைய சினிமாவில் காட்டுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கருப்பு மச்சம் வச்சிருப்பாரு, அப்படி மீசை வச்சிருப்பாரு, கையில ஒரு கர்ச்சீப் கட்டியிருப்பாரு, அப்படி பார்த்தோன்னு என்னோட அப்படின்ட்டு வருவாரு. அப்படின்னா அந்த காலத்துல திருடர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஒயிட் காலர் கிரைம், இன்னொன்னு எங்க இருக்கிறானே தெரியாம திருடுறதுக்கு வழிவகுக்கிறது இன்றைய ஊடகங்கள் தானே அப்படின்னு ரொம்ப அழகா பேசியிருக்காரு அன்பு சகோதரர் துரை சரவணன். இல்லை இல்லை, ஊடகங்கள் வழிமாட்டவில்லை, அது வழிகாட்டுகிறது இளைஞர்களுக்கு என்று பேச எங்களுடைய அன்புக்குரிய ஐயா மகாசுந்தர் நல்லா அவரை கைதட்டி உற்சாகப்படுத்துகிறோம்.